குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. A series of stabbings, protests, and arrests. At least 3 more Israelis have been injured in separate stabbing incidents carried out by Palestinian attackers. Tensions in Israel and the West Bank are rising. Israel-Palestine வன்செயல்களும் பரஸ்பர நம்பிக்கையினங்கள். அக்டோபர் மாத ஆரம்பம் முதல் இஸ்ரேல் பலஸ்தீன தரப்புக்கிடையில் தொடர்ந்து வருகின்ற வெண்செயல்கள் அந்த தேசங்களில் அமைதியற்ற தன்மையை மீண்டும் தோற்றுவித்திருக்கின்றன. இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜெருசலேம் நகரில் அமைந்துள்ள யூதர்களும் இஸ்லாமியர்களும் போற்றுகின்ற புனித தலத்தின் நடைமுறைகள் தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சை இரு தரப்புக்கும் இடையில் மோதலை தோற்றுவித்திருக்கிறது. டெம்பிள் மவுண்ட் என்று யூதர்களாலும், ஹரம் அல் ஷரீஃப் என இஸ்லாமியர்களாலும் போற்றப்படுகின்ற இந்த தலம் காலாகாலமாக சர்ச்சைக்குரிய தலமாகவே விளங்கி வந்திருக்கிறது. தற்பொழுது அப்போதைய அண்டிய போர்களில் தொடர்கின்ற அசம்பாவிதங்கள், பாலஸ்தீனர்களின் மத நம்பிக்கைகள் எதிர்கொண்டிருக்கின்ற ஆபத்தையும், இஸ்ரேலியர்கள் மீதான அவ நம்பிக்கைகளையும், பாதுகாப்பற்ற தன்மையையும், சுய மரியாதைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தலின் அடையாளமாகவும் பிரதிபலிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீன தரப்புக்கிடையில் தொடர்கின்ற வன்செயல்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் குறித்து இன்றைய குவியம் ஆராய்கிறது. The rush of Israeli security forces drawn by gunfire just outside the old city's Damascus gate. 3 Israeli border police are already on the ground, injured and being tended to. Lying just beyond them, the body of a man in blue, later identified as a 19-year-old Palestinian. He stabbed 2 officers, the third hit by Israeli bullets as they fired at the attacker, killing him. In the ensuing chaos, tear gas is repeatedly fired to keep crowds from gathering. Okay. We're ordered to move back and away from the gate. So too are ultra-Orthodox Jews from the community just across the city's Old Green Line. There's a sudden rush by security forces towards the Palestinian shops opposite the gate. The worry that has etched itself across this city in recent days is plain to see on the faces of those watching. We can still hear helicopters overhead, and the Israeli security forces behind me are keeping the area cordoned off just outside Damascus Gate. The psychological impact of these attacks is very heavy for both Israelis and Palestinians, even within the confines of the existing conflict. Israel has announced it's calling up border police reserve units, and the day ends with the city caught in an uncertain tableau. கடந்த செப்டம்பர் மாதம் மத்தியில் ஜெருசலேமில் உள்ள இஸ்லாமியர்களதும் யூதர்களதும் புனித தலமாக விளங்கும் ஹரம் அல் ஷரீஃப் அல்லது டெம்பிள் மவுண்ட் என்ற புனித தலத்தின் நடைமுறைகளை இஸ்ரேல் மாற்ற முனைவதாக செய்தி பரவியதை அடுத்து பாலஸ்தீனர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இருப்பினும் அவ்வாறான திட்டம் இதனையும் கொண்டிருக்கவில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தரப்பில் கூறப்பட்டது. எனினும் மீண்டும் வாக்குறுதிகளை மீறி பாலஸ்தீனர்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை இழந்த இஸ்ரேல் மீது தமது அதிருப்தியையும் கோபத்தையும் இயலாமையையும் பாலஸ்தீனர்கள் புதிய வன்முறை பாணியில் பிரதிபலித்தனர்.
இதுவரை இடம்பெற்ற சம்பவங்களின் அடிப்படையில் சுயமாகவும் தன்னிச்சையாகவும் செயற்பட்டு வருகின்ற பலஸ்தீனர்கள் இஸ்ரேலியர்கள் மீது எழுந்தமானமான தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றனர். கத்தியால் குத்தியும், துப்பாக்கியால் சுட்டும், வாகனத்தால் மோதியும் தமது விரக்தியையும் கோபத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக கடந்த 3 வாரத்தில் 9 வரையான இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதோடு மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். மறுபுறத்தில் இந்த தாக்குதல்களை முறியடிக்கும் முகமாக இஸ்ரேலிய தரப்பு மேற்கொண்ட மூர்க்கமான தாக்குதல்களில் 20க்கும் அதிகமான தாக்குதலாளிகளும் 30க்கும் அதிகமான பலஸ்தீன பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 Palestinians lie dead in the street in the occupied West Bank city of Hebron. They were shot by Israeli forces after allegedly stabbing and wounding an Israeli soldier. An alleged attacker in another such incident in Hebron the same day was also shot dead. Before those attacks on Tuesday, 8 Israelis had been killed in stabbings, shootings and car rammings by Palestinians and Israeli Arabs. Israeli security forces have shot and killed at least 23 attackers and a similar number of protesters. An Eritrean was also shot by a guard and beaten by a crowd after being mistaken for an assailant during a shooting. The violence erupted in part because of Palestinian anger at what they see as increased Jewish encroachment at the Al-Aqsa Plaza in Jerusalem. Israeli Prime Minister Benjamin Netanyahu told visiting UN head Ban Ki-moon Palestinian President Mahmoud Abbas was whipping up the fury. Ban is praising what he says is Israel's commitment to do just that at the site revered by Muslims and Jews. இவ்வாறு பாலஸ்தீனர்கள் முன்னெடுத்திருக்கின்ற வன்முறை சார்ந்த போராட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டமாக சுயாதீன தன்மையுடன் எழுந்தமானமாக இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது. இந்த தாக்குதல்களின் பின்னணியில் பாலஸ்தீன போராளி இயக்கங்கள் இருப்பதாகவும், பாலஸ்தீனர்களை தூண்டிவிட்டு வென் செயல்களின் பின்னணியில் போராளி அமைப்புகள் இருப்பதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது. எனினும் பொறுமை இழந்தவர்களாக, விரக்தி அடைந்தவர்களாக தாக்குதலாளிகள் தன்னிச்சையாக செயற்பட்டு வருவதையே தாக்குதல் சம்பவங்கள் பிரதிபலிக்கின்றன. இதனை விட தனிப்பட்ட தாக்குதல்களை கடந்து பாரிய போராட்டங்களில் ஈடுபடுகின்ற பொதுமக்கள் மத்தியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பதையும், கற்களை வீசி இஸ்ரேலிய படையினருடன் மோதி வருவதையும் அவதானிக்க முடிகிறது. எனவே போராளி அமைப்புகள், அரசியல் அமைப்புகளை கடந்து புதிய வன்முறை சார்ந்த புரட்சியின் பின்னால் நிறையவே வேதனைகளும் வடுக்களும் இருக்கின்றன என்பதை உளவியல் ரீதியாக சிந்திப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். Keffiyehs over their faces, stones in their hands. Palestinian women are increasingly occupying a place on the front line of anti-Israeli protests. We will continue repeating Allah Akbar, God is great. Since the start of the current crisis, numerous Palestinian women have taken to the streets. This girl marched away by Israeli troops. So you always strong-arm women, do you? In Gaza, female students demonstrated, loudly proclaiming their new role in the Palestinian struggle. It's not only men that can fight. Women want to take part too, not just with words and stones, but with knives and weapons too. Some have carried out attacks in recent days, like this one with a knife close to the Western Wall in Jerusalem. In the northern Israeli town of Afula, a woman here in green brandishes a knife at a bus station. She is surrounded by police who demand she drop her weapon before firing several shots in her leg. Still conscious, she is then taken from the scene to hospital. For Israeli authorities, these women are terrorists just like any other. But on the Palestinian side, they are being welcomed as a vital part of the latest street battles.
இந்த நிலையில் இந்த புதிய வன்முறைகளுக்கு வித்திட்ட புனித தலம் குறித்து கவனிக்கலாம். ஜெருசலேமில் அமைந்திருக்கின்ற ஹராம் அல் ஷரீஃப் அல்லது டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படுகின்ற புனித தலம் யூத, இஸ்லாமிய, கிறிஸ்தவ சமூகத்தவர்களின் புனித தலமாக போற்றப்படுகிறது. தற்பொழுது இஸ்ரேலிகளின் வசம் இருக்கின்ற இந்த தலம் 1967 ஆண்டு இடம்பெற்ற இஸ்ரேலிய அரபு யுத்தத்தின் போது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. 6 நாட்கள் இடம்பெற்ற போரில் எகிப்து, சிரியா, ஜோர்டான் ஆகிய அரபு தரப்பு தோல்வியை தழுவியது. இதன்போது ஜோர்டானின் கட்டுப்பாட்டில் இருந்த புனித தலம் உட்பட்ட கிழக்கு ஜெருசலேம் பகுதி இஸ்ரேலிடம் வீழ்ச்சி கண்டது. எனினும் 7ஆம் நாள் மேற்கொள்ளப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற சமாதான இணக்கப்பாட்டின் பிரகாரம் புனித தலத்தை பராமரிக்கும் பொறுப்பு ஜோர்டானிடமே வழங்கப்பட்டது. இதன் மூலம் இஸ்லாமியர்கள் அப்புனித தலத்தில் வழமை போன்று வழிபாட்டில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்பட்டது. எனினும் யூதர்கள் அங்கு வழிபாட்டில் ஈடுபடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே இருவரை காலமும் பேணப்பட்ட கனவாந்தர இணக்கப்பாட்டை மீறி யூதர்களையும் வழிபாட்டுக்கு அனுமதிக்கும் முயற்சியை இஸ்ரேல் முன்னெடுப்பதாக வெளியான தகவல்களை அடுத்து தற்போதைய வெல்செல்களும் அசம்பாவிதங்களும் இடம்பெற்று வருகின்றன. Known to Muslims as Haram al-Sharif, the holy sanctuary, and to Jews as the Temple Mount, this site inside the old city of Jerusalem is sacred to both religions. For Jews, it's revered as the site of 2 biblical Jewish temples. For Muslims, it's where they believe the Prophet Muhammad ascended to heaven. For decades, it's been the flashpoint between the Israelis and Palestinians. After the Six-Day War in 1967, Israel occupied the Old City and East Jerusalem. Since then, the holy site itself has been administered by a Jordanian Waqf, an Islamic trust. There is an agreement in place that Jews may visit but may not pray at the site. However, some Jews have tried to worship at the Temple Mount, regarded as provocative by Muslims at the site's Al-Aqsa Mosque. Many Palestinians are suspicious that some Jewish nationalists want to challenge the Waqf's jurisdiction over the area. Benjamin Netanyahu, Israel's Prime Minister, has said that he does not want to change the delicate arrangements governing the site. On the Palestinian side, there have been voices saying that the latest violence may start a third intifada or uprising. But unlike the previous uprisings, most of the recent attacks by Palestinians have been committed by individuals acting on their own. And neither the Israeli government nor the Palestinian Authority seem to be fully in control of the situation. The big question now is whether these attacks will lead to a wider conflict, which would further undermine any hopes of peace between Palestinians and Israelis. இந்த நிலையில் பொதுமக்கள் தரப்பில் ஏற்பட்ட அதிருப்தியின் பிரதிபலிப்பாக இந்த சம்பவங்கள் பார்க்கப்படினும் பாலஸ்தீன தலைமை மீதும் போராளி அமைப்புகள் மீதும் இஸ்ரேல் இந்த விடயம் தொடர்பில் குற்றம் சாட்டி வருகிறது. எனினும் இக்குற்றச்சாட்டுகளை மறுக்கும் பாலஸ்தீன தரப்பு உரிமைகள் மறுக்கப்பட்டு நெருக்குவாரங்கள் பிரயோகிக்கப்பட்டதன் எதிர் விளைவாக தற்போதைய சம்பவங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் தற்போதைய நிலவரம் பாலஸ்தீன தலைமைகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தெரியவில்லை. 1980களிலும் 2000 மத்தியிலும் தொடர்ந்த நீண்ட பாலஸ்தீன புரட்சிகள் வரிசையில் 3வது கட்டமாக சமகால சம்பவங்கள் அமைவதாக வர்ணிக்கப்படுகிறது. அத்துடன் தமக்கு எதிராக போராட்டம் நடத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அமுல்படுத்தி அவர்களை சிறையில் அடைக்கும் நகர்வுகளையும் இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கிறது. கற்களை வீசி போராட்டம் நடத்துவோருக்கும் பிற ஆபத்தை ஏற்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவோருக்கும் எதிராகவும் குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தண்டங்கள் உட்பட கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் இந்த அறிவிப்புகள் மனிதநேயவாதிகள் மத்தியில் கண்டனங்களை எதிர்கொண்டிருக்கின்ற போதிலும் நம்பிக்கையை வளர்க்கும் நகர்வுகளை இஸ்ரேல் முன்னெடுக்க தயாரில்லை என்றும் விமர்சிக்கப்படுகிறது. Israeli forces outside the Gaza Strip are on high alert. With Palestinians protesting across the southern territory and West Bank on Friday, these extra troops have a mission: blocking people from crossing the border into Israel. Police forces and army troops remain deployed across Jerusalem too. Hamas says the Day of Rage protests will begin after the Friday prayer. To avert confrontations, Israel is only allowing men over 40 to enter the Holy Mosque's compound. Israeli and Palestinian leaders say they want to diffuse the tension. Benjamin Netanyahu says he's ready to meet with Mahmoud Abbas. It's potentially useful because it might stop the wave of incitement and the false allegations against Israel.
While reaching out to the Palestinian president, Netanyahu is also criticizing him. He says Abbas lied when he stated Israel executed a Palestinian boy who had stabbed Israelis. The Palestinian leader's aide, Saeb Erekat, has responded, saying Abbas was wrong about the boy, but was right to say Israel is too aggressive. It doesn't have to shoot at attackers. Palestinians were shocked by images of the wounded attacker posted on social media, while Israelis were shocked by videos of the attack. தொடரும் பாலஸ்தீனிய இஸ்ரேலிய பிணக்கு தொடர்பில் சமாதான வழிமுறைகளில் அமைதியை எட்டும் வகையில் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரியும் நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மற்றும் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கின்ற பான் கி மூன் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் மத்திய கிழக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, ஜோர்டான் மன்னர் அப்துல்லா மற்றும் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார். இவர்களுடைய முயற்சிகள் சம்பந்தப்பட்ட சமூகங்களின் தலைமைகள் மட்டத்தில் இடம்பெற்றுள்ள போதிலும் பொதுமக்கள் மத்தியில் இவை குறித்த சாதகமான அணுகுமுறை ஏற்படுமா என்பது கேள்விக்குறியே. பொதுவாக மேற்குலகின் செல்லப்பிள்ளையாக இஸ்ரேல் விளங்கி வருகின்ற போதிலும் அமெரிக்கா போன்ற மேற்குலகின் வேண்டுகோள்களையும் நிராகரித்து மேற்கு கரையில் யூத குடியேற்றங்களை அமைப்பது உட்பட பாலஸ்தீனர்கள் மீது கடுமையான அடக்குமுறைகளை தொடர்கின்ற இஸ்ரேல் இந்த விடயம் தொடர்பில் நம்பிக்கையை வளர்க்கும் நகர்வுகளை மேற்கொள்ளுமா என்பதே கேள்விக்குறி. US Secretary of State John Kerry has called for an end to incitement as a wave of violence between Israelis and Palestinians continues. He's been meeting Israeli Prime Minister Benjamin Netanyahu in Berlin. Netanyahu blames the Palestinians for the surge in unrest. There's no question that this wave of attacks is driven directly by incitement from Hamas, incitement from the Islamist movement in Israel, and incitement, I'm sorry to say, from President Abbas, the Palestinian Authority. I'm happy to be here to meet with you. It is absolutely critical to end all incitement, to end all violence, and to find a road forward to build the possibility, which is not there today, for a larger process. At least 9 Israelis have died in Palestinian stabbings, shootings and vehicle attacks since the start of October. 48 Palestinians, including 24 attackers, have been killed by Israeli security forces. Tension over the Al-Aqsa Mosque compound in Jerusalem's Old City is among the causes of the unrest. இந்த நிலையில் அமெரிக்க ராஜாங்க செயலர் ஜோன் கெரி மேற்கொண்ட முத்தரப்பு பேச்சுக்களை அடுத்து ஜெருசலேம் புனித தலத்தின் மீது ஜோர்டான் கொண்டிருக்கும் பாதுகாவலன் என்ற அதிகாரத்தை இஸ்ரேலிய தரப்பு உறுதி செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புனித தல வளாகத்தை முழுமையாக கண்காணிக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதன் மூலம் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலமாக அதனை உறுதி செய்வதற்கும் வன்செயல்கள் வெடிப்பதை தவிர்ப்பதற்கும் வழி பிறக்கும் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. எனினும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இஸ்லாமிய சமூகத்தவர்கள் மேலும் இலக்கு வைக்கப்பட்ட நிலை உருவாகும் என்று பாலஸ்தீன செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கூறப்படுகிறது. பாலஸ்தீனர்களை இலகுவாக அடையாளம் காண்பதற்கும் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கும் இது வித்திடும் என்பது அவர்களது வாதமாக முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் தரப்பு மோதல்களாக தொடர்கின்ற இந்த மோதல்கள் பாலஸ்தீன பிரதேசங்களை ஆளுகின்ற ஃபாட்டா மற்றும் ஹமாஸ் தரப்புகளின் பங்களிப்பையும் பெறுமாயின் மற்றொரு இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்துக்கு வழிவகுக்கும் என்றே அஞ்சப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KB கலைரூபன். ஒளிப்பட தொகுப்பு கஜவதனி. இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.